அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். எனக்கு தேதி மாசம் வருஷம்லாம் தெரியாது சார். நான் பிறந்தது வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமைக்கு எனக்கு என்ன பலன், எப்படி இருக்கும், எனக்கு அதை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்ப அவர்களுடைய இளமை காலம் வரைக்கும் அவங்க ஒரு போராட்டத்தை சந்திச்ச மயமாவே இருப்பாங்க. இந்த வெள்ளிக்கிழமை அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா செய்யலாமா வேணாமா, செஞ்சா சரியா வருமாங்கிற ஒரு குழப்ப நிலை இருந்துகிட்டே இருக்கும். அதே சமயத்துல அவர்களுடைய எதிர் நபர்களோடு அல்லது அவர்களோட பயணிக்கக்கூடிய நபர்களோடு நல்ல ஒரு இணக்கம், ஃப்ரெண்ட்ஸ் நிறைய வச்சுக்கிறது, ஏன்னா ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து இது பண்றது, அதே போல நல்ல ஆடை சுத்தமா நீட்டா அயன் பண்ணி போடுறது, தன்னை அழகுபடுத்திக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் காட்டுறது, இந்த பர்ஃபியூம்லாம் ரொம்ப லைக் பண்றது, இது எல்லாமே இந்த சுக்கிரனுடைய ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்களுடைய தன்மையாக இருக்கும். ஆக இவர்கள் இனிப்பு விரும்பக்கூடிய நபர்களாகவும் இருப்பார்கள். அதே சமயத்துல இந்த மில்க் ஸ்வீட்டு, ஷாக் மில்க், இது எல்லாமே நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டடா இருக்கக்கூடிய சுவை, அந்த டேஸ்ட் நல்லா இருக்கணும். கொஞ்சமா சாப்பிட்டாலும் சூடா சாப்பிடணும், டேஸ்டா சாப்பிடணும். இந்த இயல்பும் இந்த குணாதிசயம் இந்த நபர்களுக்கு அதிகமா இருக்கும். அப்போ அவரை கேட்டோம்னு சொன்னா, இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் தான் உங்களுக்கு ஒரு படி வளர்ச்சி இருந்துச்சா, உங்க மனைவி வந்த பிறகு உங்களுக்கு ஒரு குரோத் இருந்துச்சா அப்படின்னா ஆமா அப்படிம்பாங்க. ஏன் அப்படின்னா அந்த மனைவிங்கிற நபர் உள்ள வந்ததுக்கு பிறகு இவர்களை நிறைய விஷயங்களை கட்டுப்பாடு பண்ணுவாங்க. இதை செய்யணும், இதை செய்யக்கூடாது, இதை பண்ணணும், பண்ணக்கூடாது, இங்க போகணும், போகக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த கட்டுப்பாட்டுக்குள்ள அவங்க இணங்கி வரும்போது அதுல அவங்க வந்து ஒரு லாபத்தை, ஒரு நன்மையை அடையக்கூடிய ஒரு நிலை வந்து அங்க இருக்கும் அப்படிங்கறத அங்க சொல்லலாம். அப்ப அந்த சுக்கிரனுடைய தன்மை அங்க முழுமையா வேலை பார்க்குது அப்படிங்கறத அங்க வந்து எடுத்துக்கலாம். அது அவருடைய இயல்பாகவும் இருக்கும். அதே சமயத்துல அழகு, தன்னை அழகுபடுத்திக்கிறதுல விருப்பம் காட்டுவாங்க. அப்ப இந்த பால் சம்பந்தப்பட்டது லிக்விட் ஐட்டங்கள் ரொம்ப லைக் பண்ணுவாங்க. இளநீர் குடிக்கிறது, பால் குடிக்கிறது, பால் சார்ந்த பால் பாயாசம், இந்த மக்ரோனி கலந்து சாப்பிடுறது, இது எல்லாமே அவங்க கொஞ்சம் விருப்பப்படக்கூடிய நபராக இருக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் அப்படிங்கறத சொல்லலாம். அப்ப இவங்க வளர்பிறையில பிறந்திருந்தாங்க அப்படின்னு சொன்னா யார வழிபாடு செஞ்சுக்கலாம், தேய்பிறையில பிறந்தாங்கன்னா யார வழிபாடு செஞ்சுக்கலாம். அடுத்து இவங்களுக்கு என்ன காயத்ரி மந்திரம். அப்ப இவங்க வளர்பிறையில பிறந்திருந்தாங்கன்னு சொன்னாக்க சாந்தரூப பெண் தெய்வ வழிபாடுகள் இவங்க வந்து எடுத்துக்கிறது இவங்களுக்கு வந்து சிறப்பா இருக்கும் அப்படிங்கறத சொல்லலாம். இதே தேய்பிறையில பிறந்திருந்தாங்கன்னு சொன்னாக்க அதிகாலையில சூரிய நமஸ்காரம் செஞ்சுக்கிறது சிறப்பா இருக்கும். அதனாலதான் அவருடைய பாடல் வந்து சுகசுபம் ஈவாய் அப்படின்னு சொல்லி வரும். சுகசுபம் ஈவாய் சுக்கிர பகவானே அப்படின்னு சொல்லி வரக்கூடிய ஒரு சுக்கிரமூர்த்தி, சுகசுபம் ஈவாய் வக்ரமின்றி வரமென கருள்வாய் வெள்ளி சுக்கிர வித்தக வேந்தை அள்ளி கொடுப்பாய் அடியாருக்கு அருளே அப்படிங்கிறது அவருடைய பாடலா வரக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். அதே சமயத்துல அவருக்கு வரக்கூடிய காயத்ரி மந்திரம் அப்படின்னா ஓம் அத்பதாய வித்மகே தனுர்கஸ்தாய தீமகி தன்னோ சுக்கிர பிரஜோதியா அப்படிங்கிறது அவருடைய காயத்ரி மந்திரம். ஆக எது அவர்களுக்கு சௌகரியமா இருக்க அதை எடுத்து பயனடையணும்னு கேட்டுக்கிறேன். குரு வாழ்க, குருவே துணை. இது போல ஜோதிட ரீதியான கேள்விகள் விளக்கம் இருந்தாக்க என்னுடைய அலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பயனடையணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி.